ஏராளமான சபைகள் இணைந்து நடத்த போறாங்க. ஓகேயா அந்த டேட் என்று கேட்டான். நான் உடனே இந்த டேட்டை பார்க்க சொன்னேன். ஓகே என்று சொன்னேன். சரியா 2 நாட்கள் கழித்து கோவையிலிருந்து போன் பண்றாங்க. பாஸ்டர், நீங்க கோயம்புத்தூர் பெந்தேகோஸ்தே பெருவிழாவுக்கு செய்து கொடுக்க வர வேண்டும் என்று சொல்லி 2 நாட்களிலே தேவன் மாற்றிவிட்டார். அவன் முழு மனதோடு நான் விசுவாசிக்கிறேன். இது தேவ திட்டம். கர்த்தர் நிச்சயமாய் நீ எதிர்பார்ப்பதை பார்க்கிற பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நல்ல அழகா ஒரு கையை தட்டி முடிகிற வரைக்கும் இந்த கை தட்டி நிக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவை நாம் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். என்னை அழைத்த அன்பான ஊழியர்கள், இந்த ஊழியர்கள் எல்லாருடைய பேரும் சொல்லணும்னு ஆசை. எனக்கு தெரியாது. ஒண்ணு ரெண்டாவது நான் சொன்னேன்னா கடைசி ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சிட வேண்டியதான். அவை எல்லா ஊழியர்கள், கனம் பொருந்தின அநேக தலைவர்கள், மிகப்பெரிய சபையின் தலைவர்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் பைபிள் வாசிக்கலாம்டா. ஆனா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் வாசிக்கூடாதுடா, அளவோட இருக்கணும்டா அப்படின்னு என்னை பார்த்து பெரியவங்களா சொன்னாங்க. தான் இப்படி வாசித்தீங்கன்னா உன் கண்ணு கெட்டு போயிடுப்பாரு. அவங்க கண்ணு கெட்டுருச்சு, எங்க நின்று நல்லதா இருக்கு. எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, உன பைத்தியம், உனக்கு வேத பைத்தியம் முடிச்சிருச்சு. நான் சொல்றேன், அந்த நாட்கள்ல நான் வேதத்தை அதிகாரமா வாசிக்க மாட்டேன், சாப்டரா வாசிப்பேன். ஒண்ணு சாமியில அது முழுசு வாசித்தேன், ராஜாக்கள முழுசு வாசித்தேன், பிலிப்பியர் முழுசு வாசித்தேன், எல்லாத்தையும் முழுசு வாசிப்பேன். அப்படி வாசிப்பேன். இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், அன்னைக்கு வாசித்த அளவுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இன்னைக்கு. ஆண்டவர் அன்னைக்கு அதை உள்ள போட்டு திணிச்சு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்கு அன்று கர்த்தர் தகுதிப்படுத்தினார். எல்லாம் சொன்னாங்க பைத்தியம். அவங்க எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க. கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஊழியம் செய்வது பைத்தியக்கார போல செய்ய. ஒரு ஊழியர் கேரளாவிலிருந்து புறப்பட்டாரு பஸ்ல. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, புறப்பட்டாரு. மனைவி நிறைமாத கர்ப்பிணி, ஒரு குழந்தை நினைக்கிறேன், கூட்டிட்டு பஸ்ல ஏறிட்டாரு. அவங்க அப்பா பஸ்ல ஏறிட்டாரு. அவரை பார்த்து அழுகிறார். ஐயோ, உன்னை இல்லாம என்னால இருக்க முடியாதா, இருக்க முடியாதா, அழுகிறாரு. சுத்தி இருக்கவங்களா சொல்றேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எதுக்குடா போற, எங்கடா போற? இயேசு ஊழியம் செய்ய போற. என்னடா பெரிய இயேசு, என்னடா பெரிய இயேசு. அப்பா கத்து கதறார், அழுகிறார். அவர் பின்னால் போவே இயேசு பின்னால் போறாங்க. என்ன எனக்கு கண்ணா பின்னான் திட்டாங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, போய் கருவாட்டு கடையிலையும் மரத்து கடையிலையும் தங்கி வாழ்ந்தவர் ஆண்டவர் அவரை பயன்படுத்தும் பொழுது உலகத்தின் நாடுகள் எல்லாம் பயன்படுத்தினார். அந்த காலத்தில் 30 கோடிக்கு சபை கண்டார். அந்த காலத்தில் அதோட ஒரு 20 வருஷம் 30 கோடிக்கு சபை கண்டார். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் மாறினால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை கொண்டு அநேக சினிமா பைத்தியங்க, உபச்சார பைத்தியங்க, குடி பைத்தியங்க, பிசாசு பிடிச்ச பைத்தியங்க, அநேக பைத்தியங்களை உங்களை கொண்டு தேவன் தெளிவுள்ளவளாய் மாற்றும்படியாக நாம் ஆண்டவருக்காக பைத்தியங்களை போல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. உலகத்தை முதல் என்ன பேரு? கொள்ளை நோய். இரண்டாவது என்ன பேரு? பைத்தியம். மூணாவது என்ன பேரு? உலகத்தை கலக்குகிறவர்கள். நான் சொல்றேன், நீ உலகத்தை கலக்கணும்னா முதல் வீட்டை கலக்கணும். நல்லா கவனிங்க. நான் வேகமா சொல்றேன், என்னுடைய சாட்சிய அபிஷேகம் பெற்ற சாட்சி. நாங்கெல்லாம் ஒரு திருச்சபையை சேர்ந்தவங்க. நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா அங்க அபிஷேகம், அந்நிய பாஷை அதையெல்லாம் அவர்கள் விரும்பவும் மாட்டாங்க, அதை நடத்தவும் மாட்டாங்க. அப்படி ஒரு சபை. நாங்கெல்லாம் குடும்பமா பெங்களூர் போயிருந்தோம். ஒரு 10 பேர் போயிருந்தோம். எல்லாரும் அண்ணன் தம்பி அப்படி அந்த மாதிரி குடும்பமா. அப்போ பெங்களூர்ல எங்களுக்கு ஒரு பெரியப்பா இருந்தாரு.
அவர் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா வேலை செய்துட்டு இருந்தார். அப்போ நாங்க யோசித்தோம், இங்க பெரியப்பா இருக்காரு, பாருக்கு பார்த்துட்டு போயிட்டா என்ன, அவங்க என்ன இருக்காங்க எப்படியா இருக்காங்க ஒன்றும் தெரியும். ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து. சரி எல்லாரும் சேர்த்து பெரியப்பா வீட்டுக்கு போவோம் சொல்லி பெரியப்பா வீட்டுக்கு போவோம். அவருக்கு ஒரே சந்தோஷம், வாங்கடாங்க எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி உட்கார வச்சு எங்களுக்கு முன்னால ஒரே விருந்து மாதிரி ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடலான்னு நினைக்கிறோம். அவர் கேட்டார் ஒரு கேள்வி, டேய் நீங்களாம் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டார். வந்தது பாருங்க எங்களுக்கு ஒரு கோபம். எங்க அப்பா ஆனரரி கேட்டகிஸ்ட், அதாவது சம்பளம் வாங்காத உபதேசியார் அந்த சபையில. சரியா? வந்தது கோபம். ஒருத்தர் 10 பேர் சேர்ந்து பேசுறோம். உங்களுக்கு பைத்தியம், உனக்கு பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம், உன் பிள்ளைக்கு பைத்தியம், உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம். நாங்கெல்லாம் தெளிவா இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்க ஒரு சபையில வளர்ந்தோம், அந்த சபையில இன்னும் இருக்கிறோம். ஆண்டவரை வந்தா கூட சபையை விட்டு போக மாட்டோம். ஆண்டவர் எல்லாம் கூட்டிட்டு போய் நாங்க சபையிலே இருப்போம். அந்த சபையை விட மாட்டோம். அவர் அந்த சபையை சேர்ந்தவர். கண்ணா பின்னான்னு பேசி, ஏய் அறிவு கட்டவங்க ஆண்டவர் சம்பந்தம் ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் பெறாம, அவர் அதை பத்தி அவர் திட்ட கவலையே படல. ஞானஸ்நானம் பெறாம அபிஷேகம் பெறாம நீங்க போக முடியாதா? நாங்க போயே காட்டுவோம். நீ என்ன சொல்றது? நாங்க போயே காட்டுவோம். பேசி கண்ணா பின்னா பேசி வெளியே வந்து கேட்டுக்கிட்ட வரோம். அது டேங் கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்டோம். பெரியப்பா நான் போயிடுச்சுப்போம். என்ன பெரியப்பா இந்த மரியாதை போயிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டோம். டேய் ஒரு நாள் வரப்போது நீங்க எல்லாம் கையில பைபிளை தூக்கிட்டு இயேசு ராஜாவை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் மாற்றுறாரா இல்லையான்னு பாருங்களா அப்படி சேலஞ்ச் பண்ணாரு. சரி, இப்ப ஊருக்கெல்லாம் வந்தாச்சு. வியாபாரத்தில் ஒரே நெருக்கம். எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் என்னை பார்த்தாரு, பிரதர் நீ என்னமோ ஆள் ஒரு சரியில்லை, ரொம்ப சோகமா இருக்கிறீங்க பிரதர், ஏன் அப்படி இருக்கிறீங்க? நான் சொன்னேன், ரொம்ப பண கஷ்டம், ரொம்ப அளவுக்கு மீறி லோன் ஆகி போச்சு, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது ஒன்றும் கவலையை விடுங்க, நான் உங்களை ஒருத்தர் கூட்டிட்டு போறேன். எங்க வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அவர் ஜெபம் பண்ணா கொட்டு கொட்டு கொட்டு, அன்னைக்கு கொட்டதான் இதுவரைக்கும் சரியாக. ஆனும் என் பார்ட்னரும் 2 பேரும் சினிமாவில் நடிக்க போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நாங்க மேக்கப் பண்ணி போறதுக்குள்ள மணி 10:30 ஆயிடுச்சு. நாங்க போய் நிக்கிறோம். அவர் ஐயோ என்ன தம்பி என்ன சொன்ன உங்களுக்கு, 8:30 மணிக்கு வாங்க, நீங்க 10:30 மணிக்கு வந்து நிக்கிறீங்க. சாரிண்ணே, வேற என்ன வேலை, மேக்கப் பண்றதா வேலை. சாரிண்ணே, என்னப்பா சாரி, நான் தயவுசெய்து போய் பாருங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மாறணும். நேரம் போய் உள்ள பார்த்து நல்ல முடிச்சிருந்தேன். அவர் கூட்டு வந்தார். அவர் வந்த உடனே எங்கிட்ட பேசுற மேலே கீழே எங்களை பார்க்கிறார். இவனுக்கு என்ன ஜபம் பண்ண வந்தானுங்களா இல்ல சினிமாவில் நடிக்க வந்தானுங்களா என்ன மேலே கீழே இப்படி பார்க்கிறாரு. பார்த்து ஒரே சிரிப்பு. அந்த சிரிப்பே செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே அவரை பார்த்தோம். என்ன வேணும் தம்பி நான் கேட்கிறேன். ஐயா ரொம்ப பிரச்சனை அதிகம், காசு வேணும், நிறைய காசு இருந்தாலும் இதில் தப்பிக்க முடியும், நிறைய காசு வேணும், அதுக்காக ஜெபம் பண்ண. அவர் சொன்னாரு, தம்பி காசை கேட்காதீங்க, இயேசுவை தேடுங்க. வந்தது பாருங்க கோபம் எனக்கு. ஆபவம் நடக்க முடியாம நடந்து இவ்வளவு தூரம் வந்து காசு வேணும் கேட்டா இயேசு காசு தொடர்பு இருக்கு. மனசுல நினைச்சு என்னமோ ஜோமண்ணா என்ன ஜோமண்ணான்னு இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவ்வளவு கோபம். அந்த வீட்டை விட்டு இப்படி கீழே இறங்க கால் வைக்கிறேன். எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, இயேசுவை கேளு. இன்னும் சத்தம் உள்ளுக்குள்ள கேட்குது. அடுத்த ஸ்டெப் வைக்கிறேன், இயேசுவை கேளு. அன்னைக்கு நாள் முழுசு எனக்குள்ள இயேசுவை கேளு, தூக்கமே வரல. இயேசுவை கேளு, இயேசுவை கேளு. 1 மாசம் என்ன வைராக்கியம் பாருங்க, சபை வைராக்கியம். அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கீங்க நம்ம சபையில. அவ்வளவு வைராக்கியம் கேட்கவே இல்லை. 2 மாசம் கேட்கவே இல்லை. 3ஆவது மாசம் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. எங்க வீட்டுல நைட் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, கூடி ஜெபிப்பாங்க. எங்க மாமாவும் கூட வந்திருக்காங்க. அவரு தான் எங்களுக்கு பாஸ்டா மாறினாரு. அவரு அங்க உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா 3 நிமிஷம். 3 நிமிஷத்துக்கு மேல யாரா ஜெபம் பண்ணா யாரா ஒருத்தர் நாட்டு மாதிரி கத்த சொத்து சொல்லிடுவாங்க. ஜெபம் முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்ற, சீக்கிரமா ஜெபத்துக்கு நாங்க பண்றது 3 நிமிஷம், சீக்கிரமா ஜெபத்தை முடிக்கணும். நான்
உடனே போகணும், பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்றாங்க. சரி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையாக சொன்னால் எனக்கு என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு வேதனை ரொம்ப அதிகம். ஆமாம், அந்த ஐயா என்ன சொன்னார்? வீரவேன்னு கேட்டாரா, இல்லாட்டி குடின்னு சொன்னாரா, இல்லாட்டி வேற ஏதாவது கெட்ட பழக்கம் சொன்னாரா? இயேசுவுக்கு என்ன தப்பு கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி, இயேசுவே நீ வேணும் அப்படி கேட்கறதுக்காக, இயேசுவே அவ்வளவுதாங்க சொன்னேன், வேணும்னு சொல்லவே இல்லை, இயேசுவே அப்படின்னு சொன்ன பாருங்க, ஒரு அக்கினி வானத்திலிருந்து வந்து ஏமால பலமாய் வந்து இறங்கி பாருங்க, தூக்கி வீசப்பட்டேன். அந்நிய பாஷை தான் எனக்கு தெரியாது, உடனே அந்நிய பாஷை பேசுறேன். அல்லது அந்நிய பாஷையில பாட்டு பாட ஆரம்பிச்சேன். 2 நிமிஷத்துல என் தங்கச்சி மேல அபிஷேகம், 1 மாசத்துக்குள்ள எங்க அப்பா அம்மா மேல அபிஷேகம், 3 மாசத்துக்குள்ள தம்பி மேல, முழு குடும்பம் அபிஷேகம். கேட்கவே இல்லை. அப்ப நீங்க ரொம்ப தாகமா இருக்கீங்களா, ஆண்டவர் ரொம்ப தாகமா இருக்காரா? ஆண்டவர் தான் ரொம்ப தாகமா இருக்காரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் தாகமா, இல்ல, ஆண்டவர் தான் காத்துட்டு இருக்காரு. என் வாயை திறந்து இயேசுவே நீங்க வேணும்னே கேட்கல, இயேசு போதும்